உன்னுடைய இருதயம் புதுசாகணும், சிந்தை புதிதாகணும், குடும்ப வாழ்க்கை புதிதாகணும், வேலையில ஒரு புதிதாக்குதல் தேவைதானே? ஆண்டவரே நீங்க புதிதாக்குவேன்னு சொல்லி இருக்கிறீங்க, இந்த காரியத்துல நீங்க புதிதாக்கித்தாங்க அப்படின்னு ஜெபிச்சு பாருங்க, அந்த அற்புதம் நடக்கும். அதுக்குதான் அவர் சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்தா, அவர் ரத்தத்தை சிந்தினா நம்மை மீட்டெடுத்து எல்லாவற்றையும் புதிதாக்குவதற்கு. அப்போ இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, எந்த காரியத்துல உங்களுக்கு காரியம் புதிதாக்கப்படணும்? உடைய பிள்ளைகள் காரியமா, கணவர் காரியமா, குடும்ப காரியமா, வேலையா, சரீரத்துல வியாதி நீங்கி புது பலன் வரன்னு விரும்புறீங்களா? என்ன காரியம் நீங்க மனசுல தீர்மானித்து இப்ப உடைய இருதயத்துல கை வைத்து, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, நான் புதிதாக்குகிறேன்னு சொன்னீங்க, வாக்கு கொடுத்தீங்க, எனக்கு இந்த காரியத்துல ஒரு புதிதாக்குதலை உண்டாக்கி புதுசாக்கி தாங்க, இன்றைக்கு அந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். ஆண்டவரே அப்படி ஜெபிக்கிறேன், இந்த மகளுக்காக நானும் ஜெபிக்கிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி சகலத்தையும் புதிதாய் மாற்றி அவர்களை மகிழ பண்ணும். இந்த அற்புதம் அவருடைய வாழ்க்கையில இன்றைக்கே நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென்.